ஏன்னா இவங்க செய்யறது சாதாரண துரோகம் கிடையாது. அத்துணை வர்க்கத்திற்கும், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கும் துரோகம் செய்த திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். போதையா, இவர்கள் ஆட்சி செய்கின்ற தகுதி அற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர். சரி, என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செஞ்சுக்க? சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் கொடுக்க வைத்தோம். கலைஞர் ஆட்சியிலே கொடுத்தார். கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாடு இங்கே ஒரு வாகனம் கூட போகாது என்று மிரட்டிய பிறகுதான் கலைஞர் அவர்கள் உடனே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் எத்தனை, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் இருக்கிறது, உட்பிரிவுகள். அந்த 9 உட்பிரிவுகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கல, எப்படி தெரியும்? அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன, ஒரு சாதி பிரச்சனையா? இது வன்னியர் பிரச்சனையா? இது சமூக நீதி பிரச்சனை. ஏன் நாங்க கேட்கிறோம்? எதுக்கு நாங்க